ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்ட 5வது ஐஎன்எஸ் நீர்மூழ்கி கப்பலான வாகிர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்திய கடற்படையில் 150க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் உள்ள நிலையில் 2027ஆம் ஆண்டிற்குள் போர்க்கப்பல்களின் எண்ணிக்கையை 200ஆக உயர்த்த மத்திய பாதுகாப்புத்துறை இலக்கு நிர்ணயித்துள்ளது. இதில் பெரும்பாலானவை ரஷ்யா, ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்டவை என்ற நிலையில் கடந்த 2005ஆம் ஆண்டில் பிரான்சின் நேவல் குரூப் நிறுவனத்துடன் இணைந்து 6 புதிய நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்க மத்திய அரசு ஒப்பந்தம் செய்தது. அதன்படி 2007ஆம் ஆண்டில் மும்பை கட்டுமான தளத்தில் நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்கும் பணி தொடங்கியது. முதல் நீர்மூழ்கியான ஐஎன்எஸ் கல்வாரி கப்பல் 2017ஆம் ஆண்டு கடற்படையில் சேர்க்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டில் ஐஎன்எஸ் காந்தேரி கப்பலும் 2021ஆம் ஆண்டு ஐஎன்எஸ் கரஞ்ச் மற்றும் ஐஎன்எஸ் வேலா நீர்மூழ்கி கப்பல்களும் அடுத்தடுத்து கடற்படையில் இணைக்கப்பட்டன. அந்த வரிசையில் 5வது நீர்மூழ்கி கப்பலான ஐஎன்எஸ் வாகிர் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது. மும்பையில் நடந்த நிகழ்ச்சியில் கடற்படை தளபதி ஹரிகுமார் புதிய நீர்மூழ்கி கப்பலை நாட்டிற்கு அர்ப்பணித்தார். கடந்த 24 மாதத்தில் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட 3வது நீர்மூழ்கி கப்பல் இதுவாகும். ஐஎன்எஸ் வாகிர் நீர்மூழ்கி கப்பல் 67.5 மீட்டர் நீளம், 6.2 மீட்டர் அகலம், 12.3 மீட்டர் உயரம் கொண்டதாகும். இது டீசல் மற்றும் மின்சாரத்தில் இயங்கக்கூடியது. எதிரி போர்க்கப்பல்களை அழிக்கும் அதிநவீன ஏவுகணைகள் நீர்மூழ்கியில் பொருத்தப்பட்டுள்ளன. கடல் பகுதி மட்டுமின்றி வான்பகுதி, நிலப்பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்த வல்லது. கடலுக்கடியில் 350 மீட்டர் ஆழம் வரை மூழ்கும் என்ற நிலையில் சுமார் 2 வாரங்கள் வரையில் கடலுக்கடியில் தொடர்ந்து தங்கியிருக்க முடியும். அதிக சப்தம் எழுப்பாது என்பதால் எதிரிகள் கடல் எல்லைக்குள் நுழைந்தாலும் எளிதில் கண்டறிய முடியாது. இதற்கு முன் இருந்த ஐஎன்எஸ் வாகிர் 1973ஆம் ஆண்டு கடற்படையில் சேர்க்கப்பட்டு ஏறக்குறைய 30 ஆண்டுகள் பணியாற்றியது. அதன் மறு அவதாரமாக ஐஎன்எஸ் வாகிர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தளபதி ஹரிகுமார் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து கல்வாரி ரகத்தில் 6வது மற்றும் இறுதி நீர்மூழ்கி கப்பலான ஐஎன்எஸ் வாக்சீர் அடுத்த ஆண்டு மார்ச்சில் இந்திய கடற்படையில் இணைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.